Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியபிலிட்டி மெஷர். அதில் வந்து பை சார்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பை சார்ட் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் சார்ட், சரிங்களா? பை சார்ட் that shows the distribution of categorical data as the slices of a circle. கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியும் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைஸாக வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அதுதான் வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஈச் கேட்டகரி இஸ் ரெப்ரசன்டட் வித் எ ஸ்லைஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் த சர்க்கிள். ஒவ்வொரு ஸ்லைஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் 6 ஸ்லைஸ் இருக்குது. 6 ஸ்லைஸும் 6 கேட்டகரி டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? இதுதான் பை சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ கேட்டகரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை தான் வந்து நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பை சார்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு ஆர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து 4 பேராமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதில் எக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ டேட்டா வெக்டர். எந்த வெக்டருக்கு வந்து நம்ம பை சார்ட் வரைய போகிறோமோ அந்த வெக்டர். அதே போல் லேபிள்ஸ் அப்படிங்கிறது இட் ஷோஸ் த நேம்ஸ் கிவன் டு த கரஸ்பாண்டிங் ஸ்லைஸ். இங்கே ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, 6 ஸ்லைஸ் இருக்குது இந்த பை சார்ட்டில். அந்த ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் வந்து நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த லேபிள்ஸ் பேராமீட்டரில் இருக்கும், ஓகேங்களா? அதே போல் சிஓஎல் பேராமீட்டர் வந்து இட் கிவ்ஸ் த ஃபில் கலர் ஆஃப் த ஈச் ஸ்லைஸ். ஒவ்வொரு ஸ்லைஸையும் வந்து நம்ம என்ன கலரில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்து சிஓஎல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். மெயின் பேராமீட்டர் அப்படிங்கிறது இட் ஷோஸ் த டைட்டில் ஆஃப் த சார்ட். இந்த சார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுக்க போகிறோமோ அந்த பேரை வந்து நம்ம இந்த பேராமீட்டருக்கு வேல்யூவாக கொடுக்கலாம், சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே வந்து 3 வெக்டர் இருக்குது. மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூமரிக் வெக்டர், நேம் அப்படிங்கிறதும் கலர் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிங் வெக்டர், ஓகேங்களா? இந்த பை ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், மார்க்ஸ் அப்படிங்கிற வெக்டருக்கு பை சார்ட் வரைய போகிறோம். மார்க்ஸு கம்மா லேபிள் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த வெக்டரை குறிக்கும். மார்க்ஸ் அப்படிங்கிற வெக்டருக்கு தான் நம்ம பை சார்ட் வரைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதே போல் லேபிள்ஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம வரைய போகிற பை சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் என்ன நேமோ அது கரஸ்பாண்டிங் நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கலர் பேராமீட்டர், மெயின் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டுக்கு உண்டான டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? இதில் இந்த 3 வெக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும், சரிங்களா? நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள், ஓகேங்களா? இங்கே வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது, ஓகேங்களா? இந்த 3 வெக்டரையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பை சார்ட் வந்து வரைய போகிறோம். பை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? மார்க்ஸ் அப்படிங்கிற வெக்டருக்கு தான் நம்ம பை சார்ட் வரைய போகிறோம். நேம் வெக்டரை லேபிள்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் சிஓஎல் பேராமீட்டருக்கு கலர் வெக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இந்த சார்ட்டுக்கு வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒரு பை சார்ட் கிடச்சிருக்கு. 6 ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்க நேம் வந்து கரஸ்பாண்டிங் நேம் வந்திருக்கு. அதே போல் அதுக்கு கரஸ்பாண்டிங் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்லைஸையும், ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும். அது வந்து லெஜண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெஜண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம லெஜண்ட் ரிப்போர்ட் வந்து பாட்டமில் லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பேராமீட்டர். அதுக்கப்புறம் நேம் அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு கேட்டகரிக்கும் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நேம் குறிக்கும். அது நேம் வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில் ஈக்குவல் டு கலர்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸும் என்ன கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோமோ அதே போல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதால அந்த கலர் பேராமீட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பை சார்ட், ஓகேங்களா? அடுத்தது பார் சார்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார் கிராஃப் அப்படிங்கிறது தட் ஷோஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேட்டகரிக்கல் டேட்டா இன் ரெக்டாங்குலர் பார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்லைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ரெக்டாங்குலர் பார் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? அதான் வந்து பார் சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார் சார்ட் அப்படிங்கிறது இட் ஷோஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேட்டகரிக்கல் டேட்டா இன் எ ரெக்டாங்குலர் பார். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ரெக்டாங்குலர் பார் இருக்கும், சரிங்களா? பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லைஸையும் வந்து ஒரு கேட்டகரிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டேட்டாவுக்கும் ஒரு ரெக்டாங்குலர் பார் யூஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? எத்தனை கேட்டகரி இருக்கோ அத்தனை ரெக்டாங்குலர் பார் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார் கிராஃப் அல்லது பார் சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹைட் ஆஃப் எ பார் ரெப்ரசன்ட்ஸ் தி frequency of values in that category. ஒரு கேட்டகரியில் வந்து எவ்வளோ frequency of values இருக்கோ
அதுதான் வந்து ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பார் கிராஃப் வரையணும் அப்படின்னா பார் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப் வரையலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இங்கே வந்து நம்ம 3 வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், எஸ் நேம் அப்படிங்கிறது, அதே போல் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்குது. 3 வெக்டர் இருக்குது. இந்த பார் பிளாட் ஃபங்க்ஷனுக்கு 7 ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். அந்த வெக்டருக்கு தான் நம்ம பார் சார்ட் வரைய போகிறோம். சரிங்களா? அந்த வெக்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் டாட் ஏஆர்ஜி ஈக்குவல் டு எஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பார் இருக்கு இல்லையா, அந்த பாருக்கு உண்டான கேட்டகரி நேம் அல்லது ஒவ்வொரு கேட்டகரிக்கு உண்டான நேம் வந்து நம்ம எஸ் நேமில் இருக்கக்கூடிய நேமை யூஸ் பண்ணியிருக்கோம். மூணாவது ஆர்குமெண்ட் வந்து ஒய்-ஆக்சிஸ் லேபிள் அப்படிங்கிறது மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது நாலாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்லிம் ஈக்குவல் டு 0,100. இந்த ஒய்-ஆக்சிஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ரேஞ்ச் 0 to 100. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 80 அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட முடிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து ஒய்-ஆக்சிஸ் லிமிட் அப்படிங்கிறது. அடுத்தது மெயின் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார் சார்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் நம்ம அப்படிங்கிறது தான் இதோடைய வேல்யூ. இங்கே நம்ம மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மெயின் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட்டுக்கு உண்டான டைட்டில் அல்லது நேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது சிஓஎல் பேராமீட்டர். ஒவ்வொரு பாருக்கும் வந்து நம்ம என்ன கலரை யூஸ் பண்ணணுமோ அந்த கரஸ்பாண்டிங் கலர் வந்து இங்கே கலர் அப்படிங்கிற வெக்டரில் இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே சிஓஎல் பேராமீட்டருக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்டர் ஈக்குவல் டு ரெட். இந்த பார் சார்ட்டில் ஒவ்வொரு பாருடைய பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? அந்த பார்டர் ஈக்குவல் டு ரெட் அப்படிங்கிறது அந்த பேராமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பார் சார்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், எஸ் நேமு, கலர் அப்படிங்கிறது வெக்டர்ஸு. பார் பிளாட்டில் நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மார்க்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு, நேம்ஸ் டாட் ஏஆர்ஜி ஈக்குவல் டு எஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒய் ஆக்சிஸ் லேபிள் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ஒய் லிமிட் ஈக்குவல் டு 0,100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மெயின் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பார் சார்ட்டுக்கு நம்ம கொடுக்குற டைட்டில். ஓகேங்களா? அதே போல் சிஓஎல் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பாராமீட்டர். அதுக்கப்புறம் பார்டர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்து பாருங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் ஒரு கலரில் இருக்கும். அதோடைய பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? அதான் பார்டர் ஈக்குவல் டு ரெட் பாராமீட்டர். ஒவ்வொரு பாருக்கும் வந்து நம்ம ஒரு கலர் அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே போல் ஒய்-ஆக்சிஸ் லேபிள் அப்படிங்கிறது இதுதான். மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒய்-ஆக்சிஸ் லேபிள். ஒய் லிமிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, 0 to 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? டைட்டில் வந்து மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். மெயின் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அதுக்கு உண்டான வேல்யூ. சரி, நான் வந்து மெயின் ஈக்குவல் டு மார்க் சார்ட் அப்படின்னு சொல்லி மாத்திரன்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதே போல் ஒய் லிமிட் ஈக்குவல் டு 0 to 100க்கு பதிலாக நான் 0 to 80 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி அந்த சார்ட் வந்து பார் சார்ட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம 2 வேல்யூ மாற்றிருக்கோம். சரிங்களா? ஒய் லிமிட் வந்து 0,80 கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 0,100ன்னு இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த டைட்டில் வந்து மார்க் சார்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். சரிங்களா? அது பார்டர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லி மாற்றி பார்க்கலாமா? ஸோ இந்த 3 பேராமீட்டரோட வேல்யூ வந்து நம்ம இப்போ மாற்றிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு பாருங்கள். பார்டர் ஈக்குவல் டு க்ரீன் மாறி இருக்குது. பார்டர் வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஒய் லிமிட் வந்து 0,80 கொடுத்துருந்தோம். ரேஞ்ச் வந்து 0 to 80 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த சார்ட் வந்து மார்க் சார்ட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார் சார்ட்டுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன, அதே போல் லைன் கிராஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.